குழப்பம் கிடையாது. உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் நடக்குது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும். அதனால எது எப்போ என்ன நடக்கும்ன்றது யாராலையும் நினைக்க முடியாது. நீங்க ஒரு நல்ல ஜோசிகாரை பார்த்து கேளுங்களேன். உங்களோட மகனை சந்திப்பதே ஒரு அதிசயம் சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த கருத்துல சொல்லல, அந்த கருத்துல சொல்ல, பொதுவா சொல்றேன், உலக நியதியை சொல்றேன். நீங்க ஒரு தீர்வு சொன்னீங்கன்னாக்கா அந்த அதோட அடிப்படையில் நான் யோசிக்கிறேன். முடிவு பண்ணலாம், இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தீர்வு எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்குது, புரியுதா? தேர்வு இல்லாமல் எதுவுமே இல்லை. அதனால ஒரு நல்ல தேர்வு கிடைக்க வேண்டும் நீங்க விரும்புறீங்கல்ல நடக்கும். பொதுக்குழுவா அதுக்கான யோசனை இன்னும் அதை பற்றி யோசிக்கல. கடந்த அதிமுக கூட்டணியில நீங்க ராஜ்யசபா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இப்ப இந்த கட்சியில் நிலவர குழப்பத்தின் காரணமாக அந்த வாய்ப்பு பறிபோச்சுன்னு சொல்லி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? அது உங்ககிட்ட தெரிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என் காதுக்கு வரல, நீங்க சொல்லி தான் கேட்டுக்க. ஒருவேளை ஒற்றுமையா இருந்தா அந்த வாய்ப்பு உங்களுக்கு மீண்டும் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் சொன்னேன். பதவி வரும் போகும், வரும், வரும்போது வரவேற்போம், போகும்போது போய் வா, அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பதவிக்கு சொல்லி விடுவோம். தொடர்ந்து நிர்வாகிகளை மாற்றிட்டே வந்துருக்கீங்க. அடுத்த கட்டமான நிர்வாகிகளை மாற்றுறதுக்கான தொடருமா? அது தொடர்ந்து நல்ல நிர்வாகிகளை தொடர்ந்து மாற்றுவோம், போடுவோம், தினம் போட்டு தானே இருக்கோம். வன்னியர் சங்க மாநாட்டு குழுவோட தலைவரா அன்புமணி நியமிச்சிருக்கேன். இந்த சோழமண்டல மகளிர் மாநாட்டுக்கு யார் தலைவராக? மாநாட்டு குழு தலைவர் ஊத்த அருள்மொழி வன்னியர் சங்க தலைவர். அவர் தான் குழு தலைவர். அவர் பல குழுக்களை அவர் உண்டாக்குவார். அந்த குழுக்கள் எல்லாம் அவருடைய பேச்சை கேட்டு எல்லாம் செயல்படும். இடையில என்னுடைய ஆலோசனையும் கேட்பாங்க, நானும் ஆலோசனை செய்வேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.